மயிலாடுதுறை அருகே மகாராஜபுரம் ஊராட்சியில் ஓஎன்ஜிசி நிறுவனம் பழைய எண்ணெய் கிணற்றை மராமத்து பணிகள் என்ற பெயரில் புதுப்பிக்க முயற்சிப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அனைத்து பழைய எண்ணெய் கிணறுகளையும் அகற்ற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே ஓஎன்ஜிசி நிறுவனம் மராமத்து என்ற பெயரில் பழைய எண்ணெய் கிணறுகளை புதுப்பிக்கும் முயற்சியை தடுத்து நிறுத்தக் கோரி மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் தோழமை அமைப்புகள் சார்பிலும் பாண்டூர், பொன்னூர், மணலூர் கிராமங்கள் சார்பில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் கூறுகையில், மயிலாடுதுறை மாவட்டம், மயிலாடுதுறை வட்டம், மகாராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பொன்னூர், பாண்டூர், மணலூர் பகுதி பொதுமக்களும் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு தோழர்களும் இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்திருக்கிறோம். இங்கே மகாராஜபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் காளி 2 என்ற பெயரில் ஒரு ஓஎன்ஜிசி எண்ணெய் கிணறு இருக்கு. 30 ஆண்டு வயதான கிணறு. அதில் இப்போ மராமத்து பண்ண போறோம்னு சொல்லி தளவாடங்களை கொண்டு வந்து கனரக எந்திரங்களையும் ரசாயன டேங்கர்களையும் கொண்டு வந்து அங்கே இறக்கி இருக்கிறாங்க. இது இந்த ஊரை முற்றிலுமா அழிச்சிடும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா 10 வருடத்துக்கு முன்னாடி காளி 10ங்கிற ஒரு கிணறுல இவங்க மராமத்து செஞ்சாங்க. இந்த 10 ஆண்டுக்குள்ளார நிலத்தடி தண்ணீர் முழுவதுமா உப்பா இருக்கு. அந்த பகுதியில வாய்க்கால் தண்ணீர்ல விளைய வைக்கக்கூடிய அந்த பயிர் ஒரே ஒரு தடவை அந்த போர் வாட்டரை விட்டோம்னு சொன்னா ஒட்டுமொத்தமாக அது அழுகி போகுது, கருகி போகுது, பயிரெல்லாம் மஞ்சள் அடிச்சிருக்கு. அந்த ஊர்ல இன்னைக்கு ஊனமுற்ற பிள்ளைங்க 15 பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்க. ஏன்னா நிலத்தடி தண்ணீர் பாலா இருக்கு, உப்பா இருக்குது. இந்த கேன்சர், எங்க பார்த்தாலும் கேன்சர் வருது. இவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்ட பிறகும் ஓஎன்ஜிசி நிறுவனம் துணிச்சலா நாங்க மராமத்து செய்ய போறோம் என்று இங்க கொண்டு வந்து தளவாடங்களை இறக்கி இருக்கிறாங்க. ஒரு மராமத்துங்கிறது 3 நாள் நடக்கும், 1 வாரம் நடக்கும். அதான் ரிப்பேரிங். 1.5 மாதங்கிறது புது கிணறு அமைக்க தேவையான காலகட்டம். அவங்க பழைய கிணறுல புதிய வேலைகளை செய்கிறாங்க. இது சட்டப்படி தவறானது. அந்த EIA 2006 நோட்டிபிகேஷன் படியும் தவறானது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டத்தின்படியும் இது தவறானது. ஏன்னா இது நியூ ஆக்டிவிட்டி, புதிய செயல்பாட்டில் வரும். ஆகவேதான் இன்னைக்கு பாண்டூர், பொன்னூர், மணலூர் உள்ளிட்ட பகுதி மக்கள் எல்லாம் திரண்டு வந்து மனு கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கணும். காவிரி படுகையில் பழைய எண்ணெய் கிணறுகளையும் இழுத்து மூடணும். இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம்.